டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்தத்தின் பெயர் இஸ்லாமாபாத் பிரகடனம் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தை முயற்சியில் பாகிஸ்தான் மேற்கொண்ட ஈடு இணையில்லாத அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளுக்கு பரிசாக இந்த பெயர் சூட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருப்பதாகவும் இருதரப்பும் கையொப்பமிட இருக்கின்றார்கள் என்றும் இதுவரையான செய்திகள் தெரிவிக்கின்றன. யாவும் சீராக நடக்குமாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இந்த இடைக்கால ஒப்பந்தம் நிறைவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதற்காக சுவிட்சர்லாந்தை தேர்வு செய்கின்றார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில், அடுத்த வாரம் பிரான்சினுடைய வடபுலத்திலே நடைபெற இருக்கின்ற G7 கைத்தொழில் நாடுகளினுடைய மாநாட்டில் பங்கேற்பதற்கு அமெரிக்க அதிபர் வருகின்றார். அவருடைய வரவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட வேண்டி இருப்பதனால் இப்பொழுதே பாதுகாப்பு குழு சென்று அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினருக்கு ஜெனீவாவில் ஏற்படுத்துகின்ற பாதுகாப்போடு தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பிற்கும் பாதுகாப்புகளை வழங்குவதற்கு பிரான்ஸ் நோக்கி நகர்வார்கள். இந்த பணிகளினுடைய சுமை குறைப்பு காரணமாக சுவிட்சர்லாந்து தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சற்று முன்னர் ஈரானில் இருந்து வந்திருக்கும் செய்திகளின்படி இறுதி கட்டத்தை அது அடைந்திருப்பதாகவும் அணுசக்தி யுரேனியம் பிரிப்பு என்பவை தொடர்பாக பேசலாம் என்றும் ஈரானுடைய ஏவுகணை கட்டமைப்பு பற்றி பேச எடுக்கவே கூடாது என்றும் ஈரான் முடிவு கட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. இறுதி வடிவம் தயாரானதும் ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்தாபா காமேனியினுடைய கையெழுத்து வேண்டும், அதை நோக்கிய இது நகர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் எங்கே இருக்கின்றார் தெரியவில்லை. கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் அவர் தலைமறைவாக இருக்கின்றார். எனவே இந்த கையெழுத்து அவரை தேடி செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. ஈரானை போலவே ஸ்கை நியூஸ் சில சந்தேகங்களை வெளியிட்டு இருக்கின்றது. ஈரான் ஊடகங்கள் கூறுகின்ற கருத்தை பார்த்தால் அவர்கள் ஈரானுக்கு சாதகமான விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு சாதகமான விடயங்களை கூறுகின்ற ஈரான் அமெரிக்காவிற்கு எதை விட்டு கொடுத்தது, அமெரிக்காவிற்கு சாதகமாக என்ன நடைபெற்றது என்றால் எதுவும் நடைபெற்றது போன்ற தோற்றம் இல்லாமல் இருக்கின்றது. இவ்வளவு பெரிய விடயங்களை அள்ளி வழங்கி அமெரிக்கா இந்த தீர்வு திட்டத்திற்கு இணங்குமா என்பது சந்தேகம்தான் என்றும் ஸ்கை நியூஸ் கூறுகின்றது. எனவே உலகக்கிண்ண உதைபந்தாட்ட போட்டி முடியும் வரை அமெரிக்கா இந்த நாடகத்தை ஆடுகின்றதா தெரியவில்லை என்பது நேற்றைய செய்தியாக இருந்ததையும் இத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் கூட இந்த தற்காலிக உடன்படிக்கையில் ஈரானுடைய இன்றைய முன்னணி தலைவர் முகமது பாகர் கலிபாவும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸும் சுவிட்சர்லாந்தில் வைத்து கையொப்பமிடுவார்கள் என்றும் அதற்கான வேலைகள் நிறைவு கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்து டென்மார்க்கினுடைய செய்தியாளர் பெஞ்சமின் குவெஸ்ட்ரைன் கூறுகின்ற பொழுது, இந்த அறிவிப்பை பார்த்ததும் உடனடியாக நாங்கள் கொண்டாடிவிட முடியாது, நிதானமாக சிந்திக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதுபோல நடைபெற்ற பேச்சுக்கள் எல்லாம் ஏற்கனவே 38 தடவைகள் குழம்பி இருக்கின்றது. இதுவும் குழம்பாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஈரானை பொறுத்தவரையில் உள்ளக அதிகார போட்டி ஒன்று நிலவுகின்றது. ஈரானுடைய அதி உச்சகட்ட மத தலைவரை காணவில்லை. அவர் எங்கோ மறைந்திருப்பதாக கூறப்பட்டாலும் கூட ஈரானுடைய உயர் மட்டத்திற்கு உள்ளே இருக்கின்ற பிளவுகள் என்ன என்பதை அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினாலும் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவினாலும் சரிவர கண்டறிய முடியாமல் இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார். இதனால் தான் ஈரானுடைய உயர்மட்டம் என்ன செய்யும் என்று தெரியாத ஒரு நிலையில் தான் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இதை ரசிப்பதில் அவசரம் காட்ட முடியவில்லை என்பது அவருடைய கருத்தாகும். ஈரான் விவகாரத்தில் டென்மார்க்கினுடைய பெர்லின்ஸ்க பத்திரிகை நிருபர் குன்னார் வில்லும் கருத்து தருகின்ற பொழுது, இந்த உடன்படிக்கையின் பின்னால் இருக்கின்ற அரசியல் ராஜதந்திர சிக்கல்களை எடுத்து விளங்கப்படுத்துகின்றார். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போல ஈரானியர்கள் இதில் உள்ள எல்லாவற்றுக்கும்
முற்றாக இணங்கிவிட்டார்கள் என்று கூறிவிட முடியவில்லை. அதில் மெல்லிய சந்தேகம் இருக்கின்றது. இரண்டாவது, பிரச்சனை முடிந்தது, போர் நின்றது, ஒப்பந்தம் தயார் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது இதுதான் முதல் தடவை அல்ல. எனவே 10 1 11 இதையும் நினைக்கக்கூடிய அபாயம் இருக்கின்றது. கடந்த காலத்தில் ஒப்பந்தங்களில் உள்ள எழுத்துக்களில் நுட்பமான சிக்கல்கள் இருப்பதாக கூறி அவற்றை குழப்பி இருக்கின்றார்கள். அதுபோல நுட்பங்கள் இல்லாமல் இது இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. மேலும் இது கொள்கை அளவிலான ஒரு தற்காலிக இணக்க கடிதமே அல்லாமல் 100% இறுதி வடிவமாக இல்லை. அடுத்தபடியாக கோர்முஸ் நீரிணை என்பது தற்காலிகமாக திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதே அல்லாமல் ஈரானுடைய கையில் இருந்து அதனுடைய அதிகாரம் சர்வதேச சமுதாயத்திற்கு மாறும் என்பதில் சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த பிரச்சனைகளினுடைய கடுமையான விவகாரங்கள் எல்லாம் பேசப்படாமலே ஒத்தி வைக்கப்பட்டு ஒப்பந்தம் ஒன்று தற்காலிகமாக கொண்டு வரப்படுகின்றது. யுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் எதிர்காலத்தில் பேசலாம். அணுசக்தியும் அப்படியே இருக்கின்றது. எனவே ஈரான் மீது படையெடுத்து சென்றது எதற்காக? அந்த நோக்கம் எல்லாவற்றையும் கைவிட்டு இப்பொழுது எதற்கோ ஓர் அமைதி தேவைப்படுகின்றது. அந்த அமைதி 60 தினங்கள் நிலவினாலே போதும் என்கின்ற அளவில் முதல் கட்டமாக இந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பேன்பாத்தியங்கள் முழங்க டொனால்ட் ட்ரம்ப் இதை கொண்டாட இருந்தாலும் அது தற்காலிகமான ஒரு கொண்டாட்டமாகவே இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் போர் நிறுத்தம் என்று ஒரு தடவையும் இல்லை போர் என்று மறு தடவையும் இப்படி மாறி மாறி கூறுவதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்வதை கணக்கில் எடுக்காமல் மக்கள் விடுவார்கள். அப்படி விடுகின்ற பொழுது அவர் இழைத்த தவறுகள் எல்லாம் அடிபட்டு போய்விடும் என்கின்ற ஒரு உத்தியை கடைபிடித்து அவர் இந்த இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். எதையும் சொல்லலாம், எந்த நேரமும் சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் உண்மையாக இவருடைய பலவீனம் என்ன என்பதை அமெரிக்க மக்களினால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். இவருடைய அடிப்படையான பலவீனம் இந்த போரை அவர் முன்னெடுத்திருக்க கூடாது என்கின்ற விடயத்தை மறைக்கவே அவர் இப்படியெல்லாம் நடக்கின்றார் என்ற கருத்துக்கள் முன்னரே உள்ளன. அடுத்து என்ன நடைபெற போன்றது? இஸ்ரேலிய பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்கின்ற குரல்கள் இஸ்ரேலில் ஆரம்பித்து விட்டது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.